பகவானுடைய பிரிவை தாங்குவதுன்னா ரொம்ப கஷ்டம் இருக்கு. அடியார்களுக்கே எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டம் அது. பகவானோடு சேர்ந்திருக்கின்ற காலத்திலே பாடுகின்ற பாடல்களை விட பகவானை விட்டு பிரிந்திருக்கின்ற காலத்திலே விசலேஷத்திலே அவர்கள் பாடுகின்ற பாட்டு அபரிமிதமான ஒரு சுவையோடு இருப்பது உலக இயல்பு பார்க்கிறோம். ராமரை விட்டு பிரிஞ்சிருக்கிற நிர்பந்தம் தியாகராஜ சுவாமிக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டது. அவருடைய சரித்திரத்தில் ஏற்கனவே பார்த்தோம் அதை. அந்த நேரத்தில் ராமனை பார்த்து கேட்கிறார், ராமா, எங்கிட்ட அனுகிரகத்தோடு பரிபூர்ணமான கருணா கட்டாட்சத்தோடு என்ன பார்க்க வேண்டியவன், நீ இப்படி ஓரக்கண் பார்த்து பார்க்கிறியே, இது நியாயமா? பார்வை பார்க்கிறியே. ஓர ஜூப்பு ஜூஜேதி நியாயமா, ஓர ஜூப்பு ஜூஜேதி நியாயமா, ఓ రఘుత్తమా నీ వంటి వానికి ఓర జూపు జూచేతి న్యాయமா. கீர்த்தனை நம்ம கச்சேரியில பார்க்கச்சு அது சேர்ந்து வச்சு அர்த்தம் நம்ம புரிதல. ஓர ஜூபு ஜூச்சேதி நியாயமா இப்படி கதையில விழுறது. இந்த பதம் எப்படின்னா, ஓர ஜூப்பு ஜூச்சேதி நியாயமா, ஓ ரகுத்தமா, நீ என்னை ஓரப்பார்வை பார்ப்பது நியாயமா, ரகுத்தமா ரகுகுலத்திலே உத்தமனாக திகழ்பவனே, நீ வண்டி வாணிக்கு உன் போன்றவர்களுக்கு இது நியாயமா? உண்மை என சாதாரண மனுஷர்களுக்கு இது நியாயமா இருக்கலாம். நீ கருணையை நிறைந்தவன், கருணா காக்குத்சன்னு உனக்கு பேரு. ரகுத்தமான ரகுகுலத்தை ஞாபகப்படுத்துறார். ஏன்னா ரகுவம்சத்திலே பிறந்தவர்கள் அனைவரும் சரணாகதர்களை ரட்சிப்பதிலே மிகவும் ஒரு ஊக்கமுடையவர்கள், ஊற்றமுடையவர்கள் என்பது இந்த வரலாறு. இதுதான் விபீஷ சரணாகதியும் போதே விபீஷன் ராமனை அட்ரஸ் பண்றாங்கச்சே, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேங்கிறார். இந்த ராகவாயங்கிற பதம் ரகுகுலத்திலே தோன்றினவர்கள் சரணாகதர்களை ரட்சிப்பதிலே தவற மாட்டார்களே, அதை உனக்கு ஞாபகப்படுத்துகின்றேன் என்று சூச்சமாக கூறுவதாக அபய பிரதான சாரத்தில் அனுபவிக்கிறார் வேதாந்த தேசிகன். ஆகினால் அதே அபிப்பிராயம் இங்க சுவாமி சொல்றார். ஓ ரகுத்தமா நீ வண்டி வாணிக்கு, ரகுகுலத்திலே உத்தமனாக தோன்றியவனே, உன் போன்றவர்களுக்கு இந்த மாதிரி ஓரப்பார்வை பரப்பது நியாயமா? எப்படிப்பட்டவன் தெரியுமா? நீரஜாக்ஷ முனு நீதாசுలకు నీ కేటి వావులు తెల్పవే, ఒరజూపు జూచెది న్యాయమా. నీరజాక్ష பங்கைய கண்ணனே, தாமரை கண்ணனேங்கிறார். முனு நீ தாசுலக்கு, முன்னர் உன் நெறியார்களுக்கும், நீ கேட்டி வாவுலு உனக்கும் இடையே எத்தகைய உறவு இருந்தது என்று தெல்பவே சொல்ல வேண்டும். என்ன, உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் இதுக்கு முன்னால் எப்படி இருந்தது? விரோத மனப்பான்மையா? உன்னுடைய அடியார்கள்னா நான் அவளுக்கா எல்லாத்தையும் நீ செய்யக்கூடியவன், நீ எதையும் கொடுக்கக்கூடியவன். நான் ஸ்மரதா பாதகமலம் ஆத்மானமபி எச்சதி என்று தன்னை யாரு நினைக்கின்றார்களோ, தன்னுடைய திருவடியை யாரு ஸ்மரிக்கின்றார்களோ அவர்களுக்கு தன்னையே கொடுப்பவன் என்று பெயர் பெற்றவன் நீ. ஆகினால உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் இதுக்கு முன்னால உறவு எப்படி இருந்து நீ கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா எங்கிட்ட ஓர பார்வை பார்க்கிறிய, எங்கிட்ட மாத்திரம் இந்த ஓர வஞ்சனையா. మనమించు కైన నీకు తోచలేక పోయినవైనమేమి పుణ్యరూపమ్మా, దీన రక్షకాశ్రిత మానవ సంతాన గానలోల త్యాగరాజనుత ఒరజూపు జూచేతి న్యాయమా, ఓ రఘుత్తమా నీ వంటి వానికి ఓరజూపు జూచేతి న్యాయమా. మానమించుకైన నీకు தோச்சலேகா போயினவைனமேமி புண்ணிய ரூபமாங்கிறார். அதாவது என் மீது கொஞ்சம் கூட அன்பு காட்டாததற்கு என்ன காரணம்? நீ புண்ணிய ரூபமா, புண்ணியத்தின் உருவானவனாச்சே. அது மாத்திரம் இல்ல, தீன ரக்ஷகான்னு அட்ரஸ் பண்றார். தீனர்களை காப்பவனே, ஆசிரிதமானவா, மனித வர்க்கத்துக்கு அடையத்தகுந்த புகலிடமாக திகழ்பவனே, கானலோலா சங்கீதத்தில் பிரியவானவனே, தியாகராஜன் உதா தியாகராஜனானே வழங்கப்படுபவனே, அப்படிப்பட்ட ஹே ராமா, நீ இது மாதிரி ஓரக் பார்வை பார்ப்பது நியாயமா? ரகுகுலத்தில் தோன்றி உத்தமன் அல்லவா? உன் போன்றவர்களுக்கு இது அழகே இல்லையே, நீ இப்படி என்ன பார்க்காத, உன்னுடைய கருணா கடாட்சம் எனக்கு வேணும் என்று பலவாறாக பிரார்த்திக்கிறார் இந்த கன்னட கௌள கீர்த்தனையில. ஸ்ரீரங்கத்தில் வந்து ஸ்ரீரங்கநாதனை பற்றி தியாகராஜ சுவாமிகள் பாடிய பாட்டுக்கள் ஒரு 5-6 கீர்த்தனை ரொம்பவும் விசேஷமாக பிரபலமா இருக்கு.
அதில் ஒரு கீர்த்தனை ரொம்ப நிதானமாக சவுக்க காலத்தில் ஆச்சரியமாக அழகாக அனுபவிக்கலாம் போல பாடிய பாட்டு காம்போதி ராகத்தில். அநேகமா எல்லாரும் பாடக்கூடிய ஒரு பாட்டு இது. அந்த காம்போதி ராக கீர்த்தனையில அந்த ரங்கநாதனுடைய அந்த அழகு, அவர் ஆதிசேஷ தல்பத்திலே சயனித்திருக்கிற அழகு, அது விசேஷமாக அனுபவிச்சு நீ எங்கிட்ட வந்து பேசக்கூடாதான்னு கேட்கிறார். குலசேகர ஆழ்வாருடைய மனோபாவம் பூரா இவருக்கு இதுல வருது. குலசேகர ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு நான் என்னைக்கு போவேன், அங்க இருக்கின்ற ரங்கநாதனை என்று கண்ணால பார்ப்பேன் என்றெல்லாம் எப்படி பாரித்தாரோ அதே மனோபாவம் இருக்குங்க. இருளிரிய சுடர்மணிகளிமைக்கும் நெற்றி இனத்துத்தி அணிபணமாயிரங்களார்ந்த அரவரசப் பெரும் சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் உயர் வெள்ளையணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையானடி வருணப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கொண்டு என் கண்ணினைகள் என்று கலோ களிக்கு நாளே. அரவரச பெரும் சோதி அனந்தன் என்னும் அணிவிளங்கும் உயர் வெள்ளை அணையை மேவினர். அதே அபிப்பிராயத்தை இங்கு விசேஷமாக ரங்கநாத பார்த்து பாட்டார். ஓ ரங்க ஷாயி பீலச்சித்தே ஓ நூச்சு ரங்க ஷாயி. ஓ ரங்கசாயி இலச்சித்தே ஓ அனுச்சு ராராதா. ரங்கசாயி ரங்கநாதா ரங்கப்பிரபு என்று நான் உன்னை அழைத்தால் நீ ஓ என்று சொல்லிக் கொண்டு வரப்படாதா, என்ன ரட்சிக்கிறதுக்கு வரப்படாதா? ரங்கசாயின்னு ஒரு தடவை நாம சொல்லி கூப்பிட்டா போறாதா? உன்னுடைய நாம ஒரு தடவை சொல்லி யாரு கூப்பிட்டாலும் உடனே வந்து ரட்சிப்பதற்கு தயாராக கருணையோடு காத்திருக்கிறவன் இல்லையா நீ? அங்க சொல்லச்சே சாரங்கதருடு ஜூச்சி கைலாசாதி புட்டு காலேதாங்கிறாருங்க அனுபவி சொல்லச்சே. அதாவது கையிலே சாரங்கதருடுன்னா, சாரங்கம்னா கையில மான், கையிலே மானை தரித்தவரான சிவபெருமானை கடாட்சித்து கைலாசாதிபதி ஆக்கலையா? நான் அது மாதிரி வேற ஏதாவது கேட்கிறேனா? உயர்ந்த ஸ்தானத்துக்கு ஆசைப்படுறேனா? உன்னுடைய கடாட்சத்துக்கு ஆசைப்படுறேன், உன்னுடைய அனுகிரகத்துக்கு ஆசைப்படுறேன். நான் ரங்கசாயின்னு ஒன்னு கூப்பிட்டா ஏன்னு கேட்டுட்டு என்ன வந்து அனுகிரகப்படாத. அதை சொல்ற போது சரணத்துல விசேஷமா ஸ்ரீரங்கத்துடைய மகாத்மியத்தையே சொல்றாங்க. பூலோக வைகுண்ட மேதி யனி லோன நீவே யுப்புங்கி ஸ்ரீ லோலுடை உண்டே மா சிந்த தீரதோ. கேட்கிறார், நீ நித்தியவாசம் செய்கின்ற இடம் இருக்கே ஸ்ரீரங்கம், பூலோக வைகுண்டம்னு எல்லாரும் ஸ்தோத்த புகழறாத. அப்படி போற்றப்படுகின்றதான ஸ்ரீரங்கத்தில் நீ ஸ்ரீதேவியோடு சந்தோஷமாக ரொம்பவும் உவகை பொங்க களிப்போடு நீ இருக்கிற இடத்தை பத்தி ரொம்பவும் விசேஷமாக பூரிச்சுண்டு சந்தோஷப்பட்டு ஸ்ரீதேவியோடு குலவை கொண்டிருந்தாக்க என்னுடைய துயரம் எப்படியா தீரும்? மா చింత తీరదెన్నడా మేనోర్వలేని జనులలోనే మిగులనేగిలి దివ్య రూపమును ముత్యాన సరుల యురమును గాన వంచితి தியாகராஜ ஹிருத்பூஷண அவர். என்னை கண்டு பொறாமப்படக்கூடிய ஜனங்கள் இருக்காளே, அவர் நாளிலே அதை சொல்றார். அவர் என்னை கண்டு பொறாமப்படக்கூடிய ஜனங்களுக்கிடையே மனம் வருந்தி அனவர்தமும் உன்னை நான் துதிக்கிறேன். என் மனசில் நான் எப்படி ஒன்னு பாக்கிறேன்னு தெரியுமா? முத்துமாலைகள் அசைந்தாடக்கூடியதான உன் திருமார்பு இருக்க, பக்ஷசரத்துல மகாலட்சுமியோடு கூடியதான திருவார்பு, ஆதிசேஷ தல்பத்தில் நீ படுத்துட்டு இருக்க, உன்னுடைய திருவார்பு முத்துமாலைகள் அசைந்து ஆடுறது, அப்படி இருக்கக்கூடியதான உன்னை நான் பார்க்கறதுக்காக வந்து நிற்கிறேன். அந்த தியாகராஜனுடைய உள்ளத்துல அணிகலனான விளங்குவோனே தியாகராஜ ஹிருத்பூஷணங்கிறார். அப்படிப்பட்ட ஏ ரங்கசாயி, ஏ ரங்கநாதா,
பிலச்சித்தே ஓய் அனுச்சுராராதா, உன்னை கூப்பிட்டா ரங்கசாயின்னு அழைத்தா நீ ஏன்னு வரப்படாதா, என்ன ரட்சிக்க கூடாதா, ஏண்டா இப்படி என்கிட்ட நீ கருணை இல்லாமல் இருக்க என்ற அளவிலே ரங்கநாதனை பார்த்து மிகவும் உருக்கமாக அழகாக இந்த காம்போதி கீர்த்தனை அமையிருதுங்க. அடுத்தாமல் ராமனை பார்த்து இதுவும் ரொம்பவும் விசேஷமாக ரொம்பவும் பெருமையாக பிரபலமான ஒரு கீர்த்தனை இது. ஹம்சநாதங்கிற ராகத்துல ராமனை பார்த்து சொல்றார், ராமா நான் வேற ஒண்ணுமே கேட்கல, உன்னுடைய சமூகத்துல சேவை செய்யக்கூடியனாக தொண்டனாக பணியாற்றக்கூடியதான ஒரு பாக்கியம் வேணும்னு. ஏன்னா ராமன் காட்டுக்கு கிளம்புற பொழுது ராமாயணத்துல வரலாறு அயோத்தியா காண்டத்துல லக்ஷ்மணன் வந்தான். லக்ஷ்மணன் வந்து சீத்தையோடு சேர்ந்து ராமன் சீத்தையை சமாதானங்கள்லாம் பண்ணி காட்டுக்கு வரேன்னு வேண்டான்னு சொல்லி கடைசியில் ஒத்துண்டு சீத்தையும் அழிச்சுன்னு கிளம்புறார். அந்த நேரத்தில் லக்ஷ்மணன் வந்து ராமனும் சீத்தையும் சேர்ந்து வரும்போது காலில் விழுந்தால் காலை பிடிச்சிட்டான். சப்ராத்து சரணவுகாட்டம் நிபீட்ய ரகுநந்தனா சீதாம் உவாச்ச அதியஷா ராகவம்ச மகாவிரதம்ங்கிறார் வால்மீகி. சப்ராத்து சரணவுகாட்டம் நிபீட்ய ரகுநந்தனா காலை கெட்டியா பிடிச்சிருந்தான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணன் பார்த்து ராமன் கேட்டார், என்னடா வேணும் உனக்கு? அவன் கேட்டான், அகம் சர்வங்கரிஷ்யாமி, எனக்கு வேற ஒண்ணுமே வேண்டாம், நான் நின்னருளாங்கதியின்றி மற்றொன்றினை மாத்திரமில்லை, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் தனம் அதியம் தவபாத பங்கஜம், எனக்கு வேண்டுவதெல்லாம் உன்னுடைய தொண்டு, உனக்கு தாசனா இருக்கணும். அகம் சர்வங்கரிஷ்யாமி, உனக்கு எல்லா வித சேவைகளையும் செய்யணும். எப்ப தெரியுமா? ஜாகிரத சுபதட்சத்தை, நீ விழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது தூங்குகின்ற பொழுது எல்லா நேரத்திலும் உனக்கு தொண்டு செய்யணும், சேவை செய்யணும், உனக்கு தாசனா இருக்கணும், கைக்கரியபுரனா இருக்கணும், உனக்கு வேலைக்காரனா இருக்கணும், என்ன நீ உன் கூட காட்டு கழிச்சு போகணும்னா அந்த மனோபாவத்தை இங்க தியாக பிரம்மா அடைகிறார். அதை கேட்கிறார் இங்க. பண்டுரீத்தி கொல்லு விய ராமா, பண்டுரீத்தி கொலுவிய வைய ராமா, பண்டுரீத்தி கொலு விய ராமா, பண்டுரீத்தி கொலுவிய வைய ராமா. ராமா, உன் சமூகத்திலே சேவை செய்யும் தொண்டனாக பணியாற்றும் பாக்கியத்தை எனக்கு நீ கொடு. நீ எப்படிப்பட்ட தெரியுமா? கரும்பு வில்லை உடைய கையில வச்சுட்டு இருக்கானே மன்மதன், அந்த மன்மதன் என்ன பண்றான்? வெறுமை இருக்க மாட்டேங்கிறான். அவன் சேஷ்ட, அவன் சேஷ்டைகளால என்ன ஆறுது? காமம் முதலியவானது எல்லாரும் மனசுலையும் ஏற்படுறது. அப்படிப்பட்ட குணங்களை எல்லாம் நிர்மூலமாக அடிக்கக்கூடியவன் ராமா நீ. அப்படிப்பட்டவனுக்கு நான் சேவை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் நிறுவவில்லை. துண்ட விண்டிவானி మొదలైన మదాదుల గొట్టి నేల గుళజేయు నిజ బంటు రీతి కొలువియవయ్య రామా. తుండ వింటివాని మొదలైన మదాదుల గొట్టి నేల గూలజేయు నిజ. ஆகினால மன்மதன் கையிலே தன்னுடைய மலரம்பை வைத்துக் கொண்டு காமம் முதலான குணாதிகளை மனிதர்கள் மனதிலே ஏற்றுகின்றானே, அதையெல்லாம் நிர்மூலமாக்கக்கூடிய ராமா, உனக்கு நான் தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன். சாதாரண வாழ்க்கை தொண்டு செய்யணும் எனக்கு ஆசை இல்லை. ஆனா எனக்கு என்ன தெரியுமா, நான் என்கிட்ட வேற என்ன யோகியதை இருக்குன்னு கேட்கிறியா? உனக்கு தொண்டு செய்யணும்னா அதுக்கு சில யோகியதை எல்லாம் வேணும். அதுக்கு அணிகலன் வேணும், அதுக்கு கவச்சம் வேணும், அதுக்கு வில்லு வேணும், கையில ஏதான ஆயுதங்கள் வேணும். உனக்கு நான் பாடி கார்டா இருக்கிறதுனா எப்படி இருக்குதுன்னு நீ கேட்கலாம். ஆனா பேசினாலும் அவனுடைய நாமா தவிர வேற ஒன்றும் பேசாதவன் என்ற அளவில இது எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொன்னாலும் ஓமை சொன்னாலும் எல்லாம் ராமபக்தியை தான் அவர் சொல்றாருங்க. என்ன சொல்றாரு தெரியுமா? ரோமாஞ்சமனு கன கஞ்சுகமு ராமபக்துடனு முத்ரபிள்ளையு ராமநாமமனு வரக்கட்கமிவி ராமநாமமனு வரக்கட்கமி వీరాజిల్లునయ్య త్యాగరాజునికే బంటు రీతి కొలువియవయ్య రామా. ரோமாஞ்சமனு கன கஞ்சுகமு, உன்னிடத்திலே உள்ள பக்தி காரணமாக எனக்கு ரோமாஞ்சனம் ஏற்படுகின்றது, மெய்சிலிக்கின்றது, அதுதான் எனக்கு கவச்சம். ராமபக்தன்கிறதான முத்திரை இருக்க, அதுதான் என் கையில இருக்க வில்லு. ராமநாமம் இருக்க, இதுதான் கத்தி. ராமநாமமனு வர கட்கமிவி, இதுதான் இந்த தியாகராஜன் இருக்கக்கூடியதான ஆயுதங்கள், அதுக்கு எங்கிட்ட இருக்கக்கூடியதான குவாலிபிகேஷன். ஆகியனால நீ தியாகராஜனிடத்திலே உள்ள இந்த உபகரணங்களை எல்லாம் மனசுல வச்சுட்டு, ஹே ராமா, என்ன உன் சேவகனா ஏத்துப்பியா? ஏத்துக்கணும்.
பண்டு நீத்தி கொள்விய வையராமா, உன் சமூகத்திலே சேவை செய்யக்கூடிய தொண்டராக அந்த பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்கணும். ஏன்னா உனக்கு கைங்கரியம் பண்றதுங்கிறது சாதாரணமா மனுஷன் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. உலகத்துல தாயே தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் என்றும் நோயே பட்டொழிந்தேன்கிறார் திருமங்கையாழ்வார். அவாவா பத்திரி புத்திராதிகளுக்கு எல்லாம் சேவை பண்ணிட்டு இருக்கா. பிறர்க்கே உழைத்து ஏழையானேன் என்று பிற மனிதர்களுக்கு பண்ணிட்டு இருக்கா. ஆனா சர்வேஸ்வரனாக சதுர்தச புவனத்துக்கு அதிபதியாக கோதண்டராமனாக சாகேதராமனாக விளங்கக்கூடிய உனக்கு உன்னுடைய சமூகத்துல நான் தொண்டு செய்ய வேண்டும், உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், சேவனாக பணியாற்ற வேண்டும் என்று இந்த பாக்கியத்தை கேட்கிற அதனை கொடுக்கணும்.